வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாமா? பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் சுரக்காய் சாம்பாருக்கு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். விசில் விட்டுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் சாம்பார். இன்றைக்கி வந்து சுரக்காய் கடைசல் சாம்பார். சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அப்படியே தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ லைட்டாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு விசில் விடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ எல்லாமே போட்டோம். இப்போ லைட்டாக நல்லா சாம்பாருக்கு நம்ம கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி விசில் விடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் நம்மளுடைய சுரக்காய் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இது 4வது விசில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரெஷர் இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம விசில் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சுரக்காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம லைட்டாக மசிச்சுக்கலாம். மத்தில் சும்மா லைட்டாக கடைஞ்சால் போதும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். தண்ணி இப்போ வேணும்னா நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பார். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த எண்ணெயில் இதை நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுரக்காய் சாம்பார் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்காக கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கோஸோட கடலைப்பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். கோஸு கடலைப்பருப்பு போட்டு தான் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்ய போகிறோம். நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம். இதோட நம்ம கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இது வதங்கிறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக பருப்பெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு கோஸ் பொரியல் ரெடி. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லஞ்சு. சுரக்காய் சாம்பார், கோஸ் கடலப்பருப்பு போட்ட பொரியல், அப்புறம் சாப்பாடு. இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். கோஸ் பாருங்கள் நல்லா வெந்துச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது, தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றட்டும். பாருங்கள் கோஸ் நல்லா வெந்துச்சு, தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு நல்லா. இப்போ நமக்கு கோஸும் ரெடி. கோஸ் பொரியல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சோறு, அப்புறம் சுரக்காய் சாம்பார் நல்லா கடைஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுரக்காய் சாம்பார், அப்புறம் நம்ம கோஸு கடலப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாமா? சூடாக இருக்குது. ஒரு வாய் சுரக்காய் சாம்பார் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் நானும் சுரக்காய் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் நான் எப்போ சுரக்காய் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். இல்லை இது மாதிரி வேறு எதாவது ரெசிபி செய்யலாம் சுரக்காய்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.